ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலி பார்க்க போகிறீங்க. பஞ்சபூத ஸ்தலத்தில், சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலத்தில் பூமிக்கான ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம். அது ஏகாம்பரநாதர் திருக்கோயில். அம்பாள்னால, மணல்னால அவங்க அம்பாலே பிரதிஷ்டை செஞ்ச லிங்கம் தான் ஏகாம்பரநாதர். அந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலோடைய மாபெரும் குடமுழுக்கு இன்று, அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7/12, நாளை 8/12 கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. இன்றைக்கி போயிட்டு கோயில் உள்ள போயிட்டு எப்படிலாம் இருக்குது, மக்கள் எப்படிலாம் இருக்காங்க, என்னெல்லாம் இருக்குது, அது எல்லாமே பார்த்துட்டு நாளை காலை கும்பாபிஷேகத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக நீங்களே இந்த திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த வீடியோ உங்களுக்கு தரும். முழுக்க பாருங்கள். இது நம்ம கடை திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம கடைக்கும் பாருங்கள். முன்னாள் இரவு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், வாயில் தோரணை அப்படியே இதுவில் போட்டிருக்காங்க, இலைகள்லையே நல்லா இருக்குது. சிவசிவான அந்த மலர்களில் பாருங்கள், கரெக்டாக அந்த சிவசிவா தெரிகிற மாதிரி சூப்பருங்க. மக்கள் கூட்டம் பாருங்கள், எவ்வளோ மக்கள் கூட்டம், வேற லெவல். இதே மாதிரி மக்கள் போயிட்டு மக்கள் வந்துட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒரு பெரிய ராஜகோபுர கதவு. இந்த கதவுகள்லாம் பார்த்திங்கன்னா கோயில் கதவுல அந்த தாமரை மலர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது கூர்மையாக இருக்கும். அந்த ராஜா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா யானையை வச்சு தான் கதவு திறப்பாங்க. இந்த போர் காலத்தில் இது கதவு திறக்கணுன்னா அது யானையை வச்சு முட்டை வைப்பாங்க. அது முட்டும் போது அது மேலே குத்தணுன்றதுக்காக இப்படி இது வச்சுருக்காங்க, முற்கள் வச்சுருக்காங்க. எவ்வளோ மக்கள் பாருங்கள். கோபுரத்து மேலே ஏறின்னு இருக்கோங்க நம்ம. ஏகாம்பரநாதர் கோயில் ராஜகோபுரம். பாருங்க, 9 நிலை ராஜகோபுரம். பாருங்க, எல்லா இடத்துக்கும் அப்படியே கனெக்ட் ஆகுது. ஏறிட்டு இருக்கோங்க. இதே ஒரு மலை ஏறுற மாதிரி தான் இருக்கு. ஏப்பா பாருங்க, குரங்கு இங்க பாருங்க. லிட்ரலா இதுவே மலை ஏறுற மாதிரி போயிட்டே இருக்கு. மூச்சாகுதுல்ல பாருங்க. இன்னும் நம்ம மேலே போகலாம். ஒரு நிலையிலையும் கோபுரத்துக்குள்ளே இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி மாதிரி ஸ்டீல் இதுவாக அமைச்சிருக்காங்க. போகலாம் நம்ம. இங்கேருந்து பாருங்க, ராஜகோபுரத்து மேலே இருந்து கோயில் அற்புதமா இருக்கு. ப்ரோ என்ன எடுங்க அப்படியே. எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எல்லோ லைட் அடிக்குது ப்ரோ. போலாம், மேலே போயிட்டு வரலாம். லிட்ரலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே மலை ஏறி, ஒரு குட்டி மலை ஏறி இறங்கின மாதிரி தாங்க இருந்தது. இங்கேயுமே உள்ளேயுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பெயிண்ட்டு, இங்கே மரம் சுதை கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த அடித்தளம் தான் பார்த்திங்கன்னா கருங்கல், எல்லாம் செங்கல் சுதை அது கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. மரங்களும் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்கள். ரூஃபிங்க்கு மரம் செம. இங்கே பாருங்கள், ஒரு விநாயகர். ஃபஸ்ட்டு இந்த சுதை இது ஆரம்பித்த உடனே விநாயகர். பழைய போர்டு இது.
இந்த கோபுரம் ஏறினது ஒரு மலை ஏறின மாதிரி இருந்ததுங்க. செமையாக இருந்தது. ஆனால் எனக்கு மேலே கலசத்துக்கிட்ட போக பயமாக இருந்தது. இவங்கெல்லாம் கலசத்துக்கிட்ட போனாங்க. எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. அண்ணனை கூப்பிட்டேன், அண்ணனா வரலன்ட்டாரு. மன வருத்தமாக இருக்கு. 3வது டைம் ஏறினேன். கைஸ், இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கலாம்னு தெரியல. எங்களுக்கு கட்சி ஸோ கலசத்தை நாங்கள் அவ்வளோ கிட்ட பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ அண்ணன் போடுவார். ஓகே ஓகே, செம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. ஆனால் மலர் அலங்காரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே தான் மூலவர் சன்னதி. நாளையிலேருந்து நம்ம ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க இந்த காட்சி. அப்படியே தூண்கள்லாம் வந்து வரிசையாக அடக்கி இந்த திருச்சுற்று அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இந்த மின் விளக்கோட இந்த பக்கம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிங்கங்கள் லைனாக இருக்கும். லிங்கங்கள். வாவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாகனங்கள்லாம் இருக்குது. அம்பாள் வாகனங்கள்லாம் சிலது இருக்கும். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்பிரகாரத்தில் நல்லக்கம்பர், கள்ளக்கம்பர், மத்தள மதேஸ்வரர் அந்த மாதிரி நிறைய புராணம் உள்ள லிங்கங்களும் இந்த கோயிலில் இருக்குது. இதுதான் அந்த 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம். இந்த மாமரத்துக்கு அடியில் தான் அம்பாள் வந்து மணல் லிங்கமாக ஏகாம்பரநாதரை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினாங்க. பாருங்க கோபுரத்தில் பாருங்க இந்த ப்ரொஜெக்டர் போட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. சிவன், பார்வதி, சிவன். பதினோரு மணி ஆகுதுங்க பாருங்க. இதுதான் இப்போ சூழ்நிலை. காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு காலை 4:30 மணிங்க. பாஸ் வச்சிருக்கிறவங்களாம் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. கோயில் உள்ள பாஸ் இல்லாதவங்களாம் வெளியே. மணி 5:30 ஆகுதுங்க. குடமுழுக்கு நடைபெற இருக்கு. இங்க பாருங்க எக்கச்சக்க க்ரௌடு.
ஏகாம்பரநாதர் கோயில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடந்தது. பஞ்சபூத ஸ்தலத்தில் மண்ணுக்கான ஸ்தலம், லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இந்த ஒரு காணொளியில் இந்த கோயில் எப்படி இருக்குது, கோயிலோடைய அலங்காரங்கள், இந்த விழா எப்படி நடந்தது, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓகே.